ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Marai's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நமக்கு இந்த வருஷம் ரேஷனில் கொடுத்த பொருள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அரிசி பருப்புலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பச்சை அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கல் மட்டும் இருந்தது, அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பொங்கல் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஏதோ நெய் கொடுத்துருக்காங்க சின்ன டப்பாவில், இதுவும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சிறுபருப்பு கொடுத்துருந்தாங்க, இதுவும் குவாலிட்டி நல்லா இருந்தது. அப்புறம் வெல்லம், இதுதான் இந்த மாதிரி வெல்லத்தை நான் பார்த்ததே இல்லை. நல்லா இருந்துச்சு, பாகு வெல்லம் மாதிரி. நம்ம இடிக்க இடிக்க நல்லா தண்ணி விடுற மாதிரி இருந்தது. சக்கரை பொங்கலை சேர்த்த உடனே கரைஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருள் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் அளந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். நான் இந்த கிளாஸ் தான் எல்லாத்துக்குமே அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 கப் பச்சரிசி சேர்த்துடணும்ல, 1 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு நிறைய சேர்த்து செய்ய மாட்டிங்கன்னா பாதியாக குறைச்சிக்கோங்க. ஆனால் பருப்பு நிறைய சேர்த்து செஞ்சோன்னா கூட சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து அரிசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தண்ணி சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு சேர்த்துருந்தேன். மொத்தமாக 3 கிளாஸ் அரிசி பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த அரிசி பருப்பு நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். பொங்கல் நல்லா வெந்து வந்துட்டு இருக்க டைம்லேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சக்கரை பொங்கல் இன்னும் கூட நமக்கு டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும். நல்லா இது வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து சக்கரை பொங்கல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம நெய் காசிட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து சக்கரை பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் இடிச்சோ இல்லை ஏலக்காய் பவுடர் சேர்த்து கூட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம Marai's கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.